ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டடி படி தமிழ். நம்ம இன்றைக்கி ஜான்வரி 15 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆர்ம்ஸ் சிவிலியன்ஸ் இன் பார்டர் வில்லேஜஸ், டாக்டர் தீதிஸ் கிரியேட்டிங் சோஷியல் கேபிட்டல் இன் ரூரல் ஜார்க்கண்ட், கிரீன் ஓசஸ் இன் மைனிங் ஹிட் மேகாலயா, டெசர்ட் கிவ்ஸ் விங்ஸ் டு ஃபுட்பால் ட்ரீம்ஸ், நீலக்குறிஞ்சி, வேர் டு இந்தியன் சிட்டிஸ் ஸ்டாண்ட் ஆன் டாக்ஸிக் ஏர், only one motto, service before self, Sweden uncovers Europe's largest deposit of minerals for green vehicles, miscellaneous news and PYQs தான் பார்க்க போகிறோம். இது நேற்று கொடுத்து இந்த PYQஸ்க்கான ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டடி படியில் பாஸ் 5 மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் அவைலபிளாக இருக்குது. இதனுடைய காஸ்ட் வந்து 99 rupees. இல்லை GS 1 2 3 4 Prelims bits சம் பொட்டன்ஷியல் மெயின்ஸ் கொஷின் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த மேகசின்ஸ்க்கான டெமோ வீடியோவும் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எதாவது மெசேஜ் ஆர் கால் பண்ணி கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், கவர்மெண்ட் ஆர்ம்ஸ் சிவிலியன்ஸ் இன் பார்டர் வில்லேஜஸ். நமக்கு வந்து தெரியும், ரீசெண்டாக சைனா வந்து இந்த பார்டரில் இருக்கக்கூடிய வில்லேஜஸ் வந்து அதிகமாக பாப்புலேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து நியூஸில் பார்த்துருப்போம். இப்போ நம்ம கவர்மெண்ட்டு என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, பார்டரில் இருக்கக்கூடிய வில்லேஜஸில் ஆர்மிங் வந்து கொடுத்துட்ருக்காங்க. வித் heightened terror activity in Jammu, the CRPF is reviving village defense committees that were disbanded in the early 2000s. ஸோ early 2000ஸில் வந்து என்ன இருந்துச்சுன்னா, இந்த வில்லேஜ் டிஃபென்ஸ் கமிட்டிஸ் அதுக்கு முன்னாடிலேருந்தே இருந்துட்டு இருந்துச்சு. பட் 2000 வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கமிட்டிஸ் வந்து டிஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. என்ன காரணங்களால் வந்து அந்த டிஸ்பேண்டிங் பண்ணிட்டாங்கன்னா, அந்த கமிட்டியில் இந்த நிறைய பேர் மேலே க்ரைம்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ லிட்டிகேட் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் க்ரைம்ஸ் நிறைய நடக்குது, அதில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து, அந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரேப் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கவர்மெண்ட் அந்த வில்லேஜ் டிஃபென்ஸ் கமிட்டிஸை டிஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க early 2000ஸில். பட் இப்போ மறுபடியும் அதை வந்து நம்ம ரீவைவ் பண்ண போகிறதா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. A state is empowered to empower its citizens. There are 3 aspects to this. ஒரு ஸ்டேட், நம்ம ஒரு கண்ட்ரி வந்து சிட்டிசன்ஸை எம்பவர் பண்ணுறதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்குது. என்னென்னா, ப்ரொடெக்ஷன், அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்காக அவங்க எம்பவர் பண்ணுவாங்க. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடென்ஸ் பில்டிங் ஆஃப் அ கம்யூனிட்டி லெவலில் கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எம்பவர் பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட் ஒன், விசிபிலிட்டி ஆஃப் ஆர்ம்டு பீப்புள் தட் குட் ஆக்ட் அஸ் அ டிட்டரன்ஸ் இன் கேஸ் ஆஃப் அன் அட்டாக். நம்ம டிட்டரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஏற்கனவே பார்த்துருப்போம். டிட்டரன்ஸ் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ண தான் டிட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 காரணங்களுக்கு ஸ்டேட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய சிட்டிசன்ஸை எம்பவர் பண்ணுவாங்க. இப்போது நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்த பார்டரில் இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ்க்கு ஆர்ம்ஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த வில்லேஜ் டிஃபென்ஸ் கமிட்டிஸை ரீவைவ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், டாக்டர் தீதிஸ் கிரியேட்டிங் சோஷியல் கேபிட்டல் இன் ரூரல் ஜார்க்கண்ட். ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா டாக்டர் தீதிஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டாக் இருக்கு இல்லையா, ஆடு மாடு கோழி, அதுக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது, அதோடைய ஹெல்த் செக்கப்லாம் பண்ணுவாங்க இல்லையா. அப்பார்ட் ஃப்ரம் டாக்டர்ஸ், இவங்க அந்த விமன் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் இவங்க டாக்டர் தீதிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவங்களுக்கு இன்னொரு லோக்கல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பசு சகி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டுடைய நேமுமே பார்த்தீங்கன்னா பசு சகி ப்ராஜெக்ட். இந்த விமனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக வந்து ஒரு 3 level 30 day ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அதில் என்னென்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, எப்படி வந்து இந்த பவுல்ட்ரி, கோட்ஸ், பிக்ஸ் அதெல்லாம் வந்து டேக் கேர் பண்ணணும், பார்த்துக்கணும், அதோட ஹெல்த்தை வந்து எப்படி செக்அப் பண்ணுங்கிற சொல்லித்தராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த 30 days முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 45 days ட்ரைனிங் அப்படிங்கிறது இருக்குது. About 30 Pasu Sakis have also been trained with 45 days of additional training in livestock management. These are the master trainers. அண்ட் இன்னொரு 30 பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 45 days அடிஷ்னல் ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அவங்க தான் வந்து மாஸ்டர் ட்ரெயினர்ஸ். இந்த மாதிரி ட்ரெயின் ஆகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க. அப் டு 70% ஆஃப் தோஸ் ட்ரெயின்ட் ஹேவ் பீன் சர்டிஃபைட் பை தி அக்ரிகல்ச்சர் ஸ்கில் கவுன்சில் ஆஃப் இந்தியா, விச் கேரண்டிஸ் தி ஹை காமன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் சர்வீசஸ். இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு யார் வந்து சர்டிஃபை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் ஸ்கில் கவுன்சில் ஆஃப் இந்தியா தான் வந்து சர்டிஃபை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இவங்களால வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தே அட்வைஸ் ஃபார்மர்ஸ் அபவுட் ஹெல்த் செக்அப்ஸ் ஃபார் தேர் லைஃப் ஸ்டாக், வேக்சினேஷன், டிவார்மிங், ஹைஜீன், ப்ரீடிங், ஃபீடிங். ஸோ அனிமல்ஸை பொறுத்தவரையிலையும் என்னென்னலாம் வந்து அவங்களுக்கு டேக் கேர் பண்ணுறதுக்கு சொல்லித்தரணுமோ ஃபார்மர்ஸ்க்கு, அது எல்லாமே வந்து இவங்க சொல்லித்தராங்க. அண்டு அதன் மூலயமா என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கோட்ஸ்னுடைய மார்டாலிட்டி ரேட், அது இறந்து போகக்கூடிய விகிதம் வந்து ரொம்பவே குறைஞ்சி போயிருக்கு. ஆஸ் கம் டவுன் பை 30% அண்ட் பவுல்ட்ரி பை 40%. ஸோ இந்த ஆடெல்லாம் இறந்து போகிறனுடைய பர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட 30% கிட்ட ரெடியூஸ் ஆகியிருக்கு. அண்ட் பவுல்ட்ரினுடைய மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது 40% கிட்ட ரெடியூஸ் ஆகியிருக்கு.
இப்போ வந்து பசு சக்கீஸ் அப்படிங்கிறவங்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுப்பாங்க, அவனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ப்ராஜெக்டை யார் ஃபண்டிங் பண்ணுறாங்க, எந்த பர்டிகுலர் மிஷின் கீழே இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷின் கீழே தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வருது. அண்டு was taken under its wing by the Jharkhand Opportunities for Harnessing Rural Growth in 2017-18. இது பர்டிகுலராக ஜார்க்கண்டில் வந்து எடுத்து நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹார்னஸிங் ரூரல் க்ரோத் அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்டிங் எங்கேருந்து வந்துட்டுருக்குன்னா வேர்ல்ட் பேங்க்லேருந்து வருது. வேர்ல்ட் பேங்க் டேட்டா சஜஸ்ட் தேர் ஆர் நவ் அப் டு 57,000 farmers who benefit. இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்னால கிட்டத்தட்ட 57,000 farmers வந்து பெனிஃபிஷரிஸாக இருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் வந்து நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். பிகாஸ் நம்ம இந்தியாவில் வந்து டெய்ரி செக்டர் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான செக்டர். நிறைய ரூரல் பீப்புள் வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்காங்க. ஸோ லைஃப் ஸ்டாக்கை பேஸ் பண்ணி தான் அவங்களோட லைவ்லிஹுட் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அதிகமான ட்ராபேக்ஸ் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் செக்டார் பொறுத்தவரையும் டிசீசஸ் ஆர்எஸ் அந்த பெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து லைஃப் ஸ்டாக்லேயும் பிரச்சனைகள் வரும். ப்ராப்பர் ஹெல்த் செக்அப் வந்து நடத்திக்கிட்டே இருக்கணும். டாக்டர்ஸ் வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து ஆல் த டைம் இருக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ரீஜன்ஸில் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி கம்யூனிட்டி அனிமல் கேர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸை நம்ம வந்து அலாட் பண்ணலாம். ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பசு சக்கி ப்ராஜெக்ட் அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் லைஃப் ஸ்டாக்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே இன்னொரு சைடில் விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது நடக்குது இன்டைரக்ட்லி. இந்த பசு சக்கி ப்ராஜெக்ட் மூலியமாக வந்து விமனுக்கு எப்படி ட்ரைனிங் தராங்க அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து யார் ஃபண்டிங் பண்ணுறாங்க, இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல் நம்ம நோட் பண்ணணும். அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி பற்றின கொஷின்ஸ் எதாவது வந்துச்சு அப்படின்னா இது வந்து நம்ம எக்ஸாம்பிளாக கோட் பண்ணலாம். Next article, Green Oasis in Mining Hit Meghalaya Desert Gives Wings to Football Dreams. இந்த ஆர்டிக்கல் வந்து நம்ம முக்கியமாக மேகாலயா பற்றி தான் பார்க்க போகிறோம். மேகாலயாவில் வந்து அதிகமான மினரல் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஈஸ்ட் ஜெயின்டியா ஹில்ஸ் கெட்ஸ் அன் ஆவரேஜ் ஆஃப் ₹5 crore as royalty from limestone mining, which according to green activists is as disorganized as coal mining. அண்ட் அதனுடைய மினரல் டெபாசிட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் ஜெயின்டியா ஹில்ஸில் மட்டுமே 37.25 மில்லியன் டன்னஸ் ஆஃப் கோலும் அந்த 1,054 மில்லியன் டன்னஸ் ஆஃப் லைம்ஸ்டோனும் இருக்குது. மேகாலயா ஆஸ் அபவுட் 9% ஆஃப் இந்தியாஸ் டோட்டல் லைம்ஸ்டோன் ரிசர்வ்ஸ். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய லைம்ஸ்டோன் ரிசர்வில் 9% வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் மட்டுமே இருக்குது. அதனால் அங்கே என்னென்னா அதிகமான மைனிங் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இதை வந்து நிப்பாட்டிட்டு அந்த மைனிங் பண்ணாங்க இல்லையா, அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க வந்து மறுபடியும் அந்த பீப்புளுக்கு வந்து அந்த க்ரீனரியை தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்எஃப்டி. ஸோ டிஎம்எஃப்டி அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவங்க எதுக்காக இந்த பர்டிகுலர் டிஎம்எஃப்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மைனிங்னால எவ்வளோ இடத்தெல்லாம் வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து எடுத்தாங்களோ மறுபடியும் வந்து அவங்களுக்கு ரீவைவ் பண்ணி தரத்துக்கு தான் இந்த டிஎம்எஃப்டியை கொண்டு வந்தாங்க. முக்கியமாக எந்த பர்டிகுலர் ஸ்கீமுக்கு அப்புறம் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கனிஜ் க்ஷேத்ர கல்யாண் யோஜனா. இதுக்கு அப்புறம் தான் வந்து டிஎம்எஃப்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க 2017. ஸோ இப்போ இந்த டிஎம்எஃப்டி தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களுடைய பேட் ரெப்புடேஷன் வந்து போக வைக்கணும் அண்ட் மறுபடியும் வந்து ரீவைவ் பண்ணி தரணுங்கிறதுக்காக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. The DMFT has been helping East Jaintia Hills erase the bad reputation it earned because of rat hole coal mining, which was banned by the NGT in 2014. ஸோ நேஷனல் க்ரீன் ட்ரிபியூனலால் பேன் பண்ணப்பட்ட இந்த rat hole coal miningனால அவங்களுக்கு நிறைய பேட் ரெப்புடேஷன் இருந்துச்சு. அதை மறுபடியும் வந்து போக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் வந்து அவங்க இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ரெக்டாங்குலர் பேட்ச் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் க்ரீன் மே நாட் பி எனஃப் காம்பன்சேஷன் ஃபார் மேகாலயாஸ் கிளிரியாத் a hub of black gold business less than 20 years ago. ஸோ இந்த கிளிரியாத் அப்படிங்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கோல்டு பிஸ்னஸ், பிளாக் கோல்டு அப்படின்னா கோல் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா, அந்த பிளாக் கோல்டு பிஸ்னஸ் வந்து ஹப்பாக இருந்துச்சு. அண்ட் இப்போ அதுக்கான காம்பன்சேஷனாக தான் டிஎம்எஃப்டி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட் என்னென்னா அந்த கிளிரியாத் ஸ்டேடியம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதன் மூலயமா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபுட்பால் ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து ஃபர்தராக இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னலாம் இந்த டிஎம்எஃப்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா இன்க்ளூட் ட்ரிங்கிங் வாட்டர், ஹெல்த் கேர், எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப் ப்ராஜெக்ட். இது எல்லாமே இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கெலாம் அவங்க ஃபண்டிங்கும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ரேட் ஹோல் கோல் மைனிங் அப்படிங்கிறது இந்த ஈஸ்ட் ஜெயின்டியா ஹில்ஸில் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அண்ட் மேகாலயாவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மினரல் டெபாசிட்ஸ் இருக்குது, முக்கியமாக கோல் இருக்குது அண்ட் லைம்ஸ்டோன் இருக்குது. மேகாலயாவில் மட்டுமே அரௌண்ட் 9% ஆஃப் த லைம்ஸ்டோன் ரிசர்வ் இருக்குது. பிரதான் மந்திரி கனிஜ் க்ஷேத்ர கல்யாண் யோஜனாக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்எஃப்டிங்கிற எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஆல்ரெடி இந்த மைனிங் பண்ணதெல்லாம் வந்து தப்பு. ஸோ அதை வந்து மறுபடியும் வந்து நம்ம ரீவைவ் பண்ணி தரணும், அந்த மக்களுக்கான க்ரீனரி வந்து ரீவைவ் பண்ணி தரணுங்கிறதுக்காக தே ஆர் ஒர்க்கிங்னா என்னென்ன ப்ராஜெக்ட்டுக்கெலாம் அவங்க ஃபண்டிங் கொடுத்துட்ருக்காங்கன்னா ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறது, ஹெல்த் கேர், எஜுகேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்,
இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் அவங்க ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், நீலக்குறிஞ்சி சாங்சுரி ஸ்டேஸ் ஆன் பேப்பர். Though announced in 2006, the sanctuary in Idukki is not yet demarcated. இந்த நீலக்குறிஞ்சி சாங்சுரி அப்படிங்கிறது ஸ்டில் இன்னும் டிமார்க்கேட் பண்ணாமல் தான் இருக்குது, மார்க் பண்ணாமல் தான் இருக்குது. ஆனால் இது வந்து 2006 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம அந்த நீலக்குறிஞ்சி பற்றின ஸ்பெசிஃபிசிட்டிஸ் பார்க்கலாம். இந்த நீலக்குறிஞ்சி ஃப்ளவர்னுடைய சயின்டிஃபிக் நேம் என்ன, ஸ்ட்ரைலோபாந்தஸ் குந்தியானா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. நீலக்குறிஞ்சி பற்றின அந்த நேம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூஸ்வலாக வந்து லைட் ப்ளூ கலரில் இருக்கும். அந்த மெச்சூரிட்டிக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா பர்பிள் ப்ளூயிஷாக மாறிடும். அண்டு இந்த நீலக்குறிஞ்சி ஃப்ளவர்ஸ்னால தான் நீலகிரிக்கு வந்து நீலகிரி மவுண்டன் ரேஞ்ச் அப்படிங்கிற நேமே வந்துச்சு. இதோட சயின்டிஃபிக் நேமில் பார்த்தீங்கன்னா குந்தியானா அப்படிங்கிற ஒரு நேம் இருக்குது. ஸோ இந்த குந்தியானா அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் தி ஃபேமஸ் குந்தி ரிவர் which flows through Kerala Silent Valley National Park where the plant occurs abundantly. கேரளாவுடைய சைலண்ட் வேலி நேஷனல் பார்க்கில் தான் இந்த குந்தி ரிவர் அப்படிங்கிறது ஃப்ளோ ஆகுது. அந்த ரீஜனில் இந்த நீலக்குறிஞ்சி ஃப்ளவர்ஸை நம்ம அதிகமாக பார்க்கலாம். அண்ட் ஹேபிடேட், ஆல் நீலக்குறிஞ்சி ஸ்பீசிஸ் ஆர் எண்டமிக் டு ஷோலா ஃபாரஸ்ட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பிகாஸ் எண்டமிக் டு ஷோலா ஃபாரஸ்ட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பீஸ் எல்லாமே. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 40 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் நீலக்குறிஞ்சி அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் இருக்குது. இதனுடைய ஃப்ளவர் ப்ளூம் எப்போ பூக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ் ஒன்ஸ் தான் வந்து இதனுடைய ஃப்ளவரிங் அப்படிங்கிறது இருக்கும். இதை வந்து நம்ம நீலக்குறிஞ்சி பற்றின ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். இதில் நம்ம என்னென்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, நீலக்குறிஞ்சி பற்றின ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் சைலண்ட் வேலி நேஷனல் பார்க், அப்புறம் குந்தி ரிவர், அண்ட் இட் இஸ் எண்டமிக் டு ஷோலா ஃபாரஸ்ட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், வேர் டு இந்தியன் சிட்டிஸ் ஸ்டாண்ட் ஆன் டாக்ஸிக் ஏர். இந்த ஆர்டிக்கல் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராம் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சிட்டிஸ் எந்த அளவுக்கு பொல்யூட்டடாக ஆகியிருக்கு அண்ட் என்னென்ன ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட்டில் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் பார்க்கலாம். நேஷ்னல் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ப்ரோக்ராம், அந்த NAMPக்கு கீழே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நேஷ்னல் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இவ்வளோ தான் வந்து இந்த ஏர் குவாலிட்டி இருக்கணுங்கிறத ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஸ்டாண்டர்டை அட்டைன் பண்ணாத ஒரு சில சிட்டிஸை தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த NCAP கீழே டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 131 சிட்டிஸ் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. இந்த சிட்டிஸ்க்கு எல்லாமே நான் அட்டைன்மெண்ட் சிட்டிஸ் அப்படிங்கிற நேம் கொடுக்குறாங்க. பிகாஸ் இந்த நேஷ்னல் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை அதை மீட் பண்ணலை. இந்த பீரியட் வந்து 2011 15 மீட் பண்ணலை. அதனால் 2019 டைமில் இந்த 131 சிட்டிஸை வந்து மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டிஸாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. NCAP கீழே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஃபண்டிங்கும் வந்து கொடுக்குறாங்க. இந்த சிட்டிஸில் இருக்கக்கூடிய பொல்யூஷனை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்ட்டு. இந்த பேராகிராஃப் வந்து இம்பார்ட்டன்ட், பிகாஸ் இதில் வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அண்டு ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டிஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்கு. நேஷ்னல் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ப்ரோக்ராம் இருக்குது. அண்ட் அதுக்கு கீழே என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்டை அட்டைன் பண்ணாத சிட்டிஸ் எல்லாம் நான் அட்டைன்மெண்ட் சிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 131 சிட்டிஸ் இருக்குது. இந்த 131 சிட்டிஸ்க்கான ஃபண்டிங் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா NCAP நேஷ்னல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராமுக்கு கீழே வந்து கொடுக்குறாங்க. இந்த 138 சிட்டிஸ்லையும் வந்து பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. வாட் ஆர் தி டார்கெட் லெவல்ஸ்? ஸோ இந்த சிட்டிஸ்லாம் வந்து நம்ம பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டோம். பட் எவ்வளோ டார்கெட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கரண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா, கரண்ட் சினாரியோவில் ஆனுவல் ஆவரேஜ் ப்ரிஸ்கிரைப்டு லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 மைக்ரோகிராம்ஸ் பெர் கியூபிக் மீட்டரும் 60 மைக்ரோகிராம்ஸ் பெர் கியூபிக் மீட்டரில் இருக்குது. PM 2.5 அண்ட் PM 10. இந்த PM 2.5 PM 10 எது ரொம்பவே டேஞ்சரஸ் பார்த்தீங்கன்னா PM 2.5. ஏன்னா அதனுடைய சைஸ் வந்து ரொம்பவே சின்னது, ஈஸியாக நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்குள்ளே போயிடும். அப்படிங்கிறதுனால PM 2.5 இஸ் தி மோஸ்ட் டேஞ்சரஸ் திங். In September 2022, however, the center moved the goal post and set a new target of 40% reduction in particulate matter concentration, but by 2026. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2024 20 to 30% வந்து இந்த PM 2.5 and 10 வந்து ரெடியூஸ் பண்ணு அப்படின்னு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. பட் அகெயின் அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 2026 40% கிட்ட நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. For administering funds, the Central Pollution Control Board, which coordinates the program, looks at a city's PM 10 levels. ஸோ சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்காங்களே CPCB, அவங்க தான் வந்து கோஆர்டினேஷன் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்காங்க எல்லா சிட்டிஸில் இருக்கக்கூடிய இந்த PM 10 லெவல்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்காக. However, PM 2.5, the smaller, more dangerous particles are monitored as robustly in all cities, mostly due to lack of equipment. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பிகாஸ் PM 10 லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோர்சர் பார்ட்டிகல்ஸ் அதை வந்து மானிட்டர் பண்ணுற அளவுக்கு போதிய அளவு எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லா சிட்டிஸ்லையும் இருக்குது. வேறஸ் PM 2.5 வந்து மானிட்டர் பண்ணுற அளவுக்கு போதிய அளவு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் மானிட்டரிங்.
ஹவு எஃபெக்டிவ் ஹேஸ் பீன் த என்சிஏபி, ஸோ நேஷ்னல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராம் வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு அனலைசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இயர் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. சென்டர் ஃபார் ரீசர்ச் ஆன் எனர்ஜி அண்ட் க்ளீனர் கிரியா வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன தெரிய வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 131 சிட்டிஸ் சொன்னோம் இல்லையா, அந்த நான் அட்டைன்மெண்ட் சிட்டிஸ், அதில் 38 சிட்டிஸ்க்கு மட்டும்தான் ஆனுவல் பொல்யூஷன் ரிடக்ஷன் டார்கெட் அப்படிங்கிறத வந்து கொடுத்து மேனேஜ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 21-22. Found that only 38 of the 131 cities that were given annual pollution reduction targets managed to meet the targets for financial year 21-22. ஸோ 131 கிட்டத்தட்ட ஒரு 40 கிட்ட தான் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க, அந்த மேனேஜ் பண்ணியிருக்காங்கிறது ரொம்பவே அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு விஷயந்தான். The CRIA estimates that India will need to install more than 300 manual air quality monitoring stations. ஒரு வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 300 மேனுவல் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கு இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம என்சிஏபிக்கில் என்ன டார்கெட் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 2024 அட்லீஸ்ட் 1500 மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸாவது நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1500 வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 300 மேனுவல் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ஸ்டேஷன் வச்சா மட்டும்தான் இந்த 1500 அப்படிங்கிறத ரீச் பண்ண முடியும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்லி 180 ஸ்டேஷன்ஸ் ஹேவ் பீன் இன்ஸ்டால்ட் ஓவர் தி லாஸ்ட் 4 இயர்ஸ். லாஸ்ட் ஒரு 4 வருஷத்தில் 180 ஸ்டேஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ 1500 எங்கே இருக்குது, 180 ஸ்டேஷன்ஸ் எங்கே இருக்குது? இந்த 2 பாயிண்ட்லேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த என்சிஏபி வந்து இட் இஸ் நாட் தட் மச் எஃபெக்டிவ். கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பட் அந்தளவு எஃபிஷியன்சி இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஹேஸ் என்சிஏபி மேனேஜ் டு ரெடியூஸ் பொல்யூஷன், இந்த என்சிஏபி ப்ரோக்ராம்னால பொல்யூஷன் ரெடியூஸ் பண்ண முடிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்சிஏபி ட்ராக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த என்சிஏபி ட்ராக்கர் வந்து ஒரு ஜாயிண்ட் ப்ராஜெக்ட் தான். எந்த 2 ஆர்கனைசேஷன்ஸ், கிளைமேட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி லிவிங் சயின்சஸ், 2 ஆர்கனைசேஷன் கிட்ட வந்து சேர்ந்து தான் இந்த என்சிஏபி ட்ராக்கர் வச்சுருக்காங்க. ஹேவ் பின் மானிட்டரிங் ப்ராக்ரஸ் இன் அச்சீவிங் தி 2024 க்ளீன் ஏர் டார்கெட்ஸ் செட் அண்டர் தி என்சிஏபி. இவங்க தான் வந்து இந்த என்சிஏபி கீழே இருக்கக்கூடிய டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சிட்டிஸில் வந்து ரொம்பவே மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி என்னவாக இருக்குன்னா டெல்லி தான் இருக்குது 2022 வித் அன் ஆனுவல் ஆவரேஜ் PM 2.5 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் 99.71 மைக்ரோகிராம் பெர் மீட்டர் கியூப். இந்த பாயிண்டில் பாருங்கள், நம்ம ஆனுவல் ஆவரேஜ் ப்ரிஸ்கிரைப்டு லிமிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா PM 2.5க்கு 40 மைக்ரோகிராம் பெர் கியூபிக் மீட்டர் தான் இருக்குது. பட் டெல்லியில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99.71 மைக்ரோகிராம் பெர் மீட்டர் கியூப் இருக்குது. இந்த டாப் 10 மோஸ்ட் பொல்யூட்டட் லிஸ்ட்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸ் இண்டோ கேங்கட்டிக் பிளெயினில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த மாதிரி நிறைய சிட்டிஸில் வந்து ஸ்டில் பொல்யூஷன் வந்து இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நிலைமையில் இருந்துச்சு அப்படின்னா இந்த நான் என்சிஏபி இந்த 131 சிட்டிஸ் இருக்குது இல்லையா, இது இல்லாமல் மிச்சம் இருக்கக்கூடிய சிட்டிஸையும் வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் கீழே ஆட் பண்ணுற அளவுக்கு வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி வந்து பொல்யூஷன் அதிகமாக இருக்குது, அதை வந்து குறைக்கணுங்கிறதுக்காக தான் என்சிஏபி ப்ரோக்ராம் கீழே இவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஸ்டில் இதில் வந்து எஃபெக்டிவ்னஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னும் மற்ற சிட்டிஸ்லேயும் பொல்யூஷன் இல்லாமல் இருந்த சிட்டிஸ்லேயுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அதான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். திஸ் சஜஸ்டட் தட் நான் என்சிஏபி அண்ட் என்சிஏபி சிட்டிஸ் வேர் ஆஸ் லைக்லி டு பி பொல்யூட்டட் வித் தி என்சிஏபி ரெஜியூம் ஹேவிங் லிமிட்டட் எஃபெக்டிவ்னஸ். ஓவரால் இந்த ஆர்டிக்கல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் சிட்டிஸ் வந்து எந்த நிலைமையில் இருக்குது, டாக்ஸிக் ஏரை பொறுத்தவரையும் இல்லை என்னென்ன நேஷ்னல் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ப்ரோக்ராம் இருக்குது, அந்த நேஷ்னல் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, அண்ட் இது இந்த மாதிரி பொல்யூஷனை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுத்திருக்கோம் அப்படின்னா நேஷ்னல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராம் இருக்குது. அதுக்கு கீழே வந்து ஒரு 131 சிட்டிஸ் வந்து டார்கெட் சிட்டிஸாக வச்சுருக்கோம். அண்ட் அந்த சிட்டிஸில் எல்லாமே வந்து முடிஞ்ச வரைக்கும் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த என்சிஏபி ப்ராஜெக்ட் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம், இது எஃபெக்டிவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்த்தோம். அண்டு எப்படி என்சிஏபி வந்து பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு மேனேஜ் பண்ணிட்டுருக்காங்க, இது எல்லாம் தான் இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் ஒன்லி ஒன் மோட்டோ சர்வீஸ் பிஃபோர் செல்ஃப். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம இந்தியாவினுடைய ஆர்மி டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் ஒவ்வொரு January 15th. எதனால் January 15 நம்ம வந்து ஆர்மி டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னாடி இருந்த ஃபார்மர் ஃபீல்டு மார்ஷல் KM கரியப்பா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து நம்ம இந்தியன் ஆர்மியில் கமாண்டர் இன் சீஃபாக ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணியிருப்பார். ஸோ அவர் பதவி ஏற்ற நாள் வந்து நம்ம கமமரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆர்மி டேவை வந்து ஒவ்வொரு January 15 வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஆர்மியினுடைய மோட்டோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பிஃபோர் செல்ஃப். நம்ம இந்தியன் ஆர்மியில் வந்து ஃபீல்டு மார்ஷல் அப்படிங்கிற ரேங்க் வந்து 2 பேருக்கு மட்டும்தான் வந்து இருந்திருக்கு. ஒன்று வந்து சாம் மானெக்ஷா அப்படிங்கிறவர், அண்ட் செகண்ட் KM கரியப்பா. இனிஷியலாக வந்து கமாண்டர் இன் சீஃபாக யார் பதவி ஏற்றிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் KM கரியப்பா தான் வந்து ஏற்றிருப்பாங்க. இந்த ஆர்மி டே பற்றினா ஒரு சில ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஆர்டிக்கலில் நம்ம பார்க்க போகிறோம்.
India ranked 4th among 145 countries in the annual Global Firepower Review in terms of its military strength. நம்மளோட military strengthல பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ranked 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க among the 145 countries. இப்போ இந்த ஆர்மி டே பற்றின ஹிஸ்ட்ரியை நம்ம வந்து பார்க்கலாம். ஆர்மி டே இஸ் அப்சர்வ் annually in India to commemorate the occasion when Field Marshal Kondadera Madappa Kariyappa has assumed the role of Commander-in-Chief of the Indian Army. ஸோ நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, கேஎம் கரியப்பா அப்படிங்கிறவர் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த கமாண்டர் இன் சீஃபாக அந்த பதவி ஏற்றிருப்பார் January 15, 1949 ஆஃப்டர் தி இண்டிபெண்டன்ஸ் நம்ம 1947 அப்புறம். த ரேங்க் ஆஃப் கமாண்டர் இன் சீஃப் இந்தியா கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் இன் 1748. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்தியாவில் இந்த கமாண்டர் இன் சீஃப் அந்த ரேங்க் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1748 தான் வந்துச்சு. And the person holding this rank commanded all the forces of the East India Company. ஸோ 1748 அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பிரிட்டிஷ் பீரியடில் அந்த பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் எல்லாத்துக்குமே சீஃபாக இருந்தது யாருன்னா இந்த கமாண்டர் இன் சீஃப் தான். ஹையஸ்ட் ரேங்க் வந்து அவருக்கு தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் 1857 என்னன்னு பார்த்தீங்கன்னா கமாண்டர் இன் சீஃப் தான் வந்து சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியாக வந்து இருந்தாங்க. ஸோ பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். பிரிட்டிஷ் ஆர்மி கிடையாது, அதில் நிறைய பேர் இந்தியன்ஸும் இருந்தாங்க. இட் இஸ் கால்ட் அஸ் பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி. அதனுடைய தலைவராக இருந்தாங்க. This designation was later changed to Chief of the Army Staff through an act in 1955. இந்த கமாண்டர் இன் சீஃப் அப்படிங்கிற ரேங்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அந்த டிசைனேஷன் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. கவர்னர் ஜென்ரல், வைஸ்ராய் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இதையும் வந்து இந்த டிசைனேஷனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா சீஃப் ஆஃப் தி ஆர்மி ஸ்டாஃப் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க த்ரூ தி ஆக்ட் இன் 1955. இந்த சீஃப் ஆஃப் தி ஆர்மி ஸ்டாஃப் என்னவா ஆக்ட் பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு அட்வைசராக ஆக்ட் பண்ணுவாங்க அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் தி கண்ட்ரி. When General Sir Francis Robert Roy Butcher's terms, the Commander-in-Chief of the Indian Army was coming to an end in January 1949. ஸோ சார் ஃப்ரான்சிஸ் ராபர்ட் ராய் இருக்கார் இல்லையா, அவருடைய அந்த டேர்ம் வந்து முடிஞ்சிடும் 1949 ஜான்வரியில். அவரை ரீப்ளேஸ் பண்ணது யாருன்னா மிஸ்டர் கேஎம் கரியப்பா. இவர் தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்தியன் ஒரு கமாண்டர் இன் சீஃபாக வந்து பதவியேற்ற இந்தியன் வந்து இவர் தான். இவர் பதவியேற்ற நாளை வந்து நம்ம கமமரேட் பண்ணுங்கிறதுக்காக தான் ஆர்மி டே வந்து January 15 அன்னைக்கு கொண்டாடுறோம். இது வந்து இந்த ரீசன் ஃபார் celebrating the Army Day on January 15 every year. ஸோ இப்போ ஆர்மி டே வந்து எதனால் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அண்டு அந்த ஆர்மி டேயில் ரேங்கிங்ஸ் என்ன மாதிரி இருக்குங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ பர்டிகுலராக மிஸ்டர் கரியப்பா இருக்கார் இல்லையா, அவருடைய ரோல் பற்றி நம்ம பார்க்கலாம். ஹி பிளேட் அன் இன்ஸ்ட்ருமெண்டல் பார்ட் இன் ஃபார்மிங் தி டெரிட்டோரியல் ஆர்மி இன் 1949. ஸோ அந்த டெரிட்டோரியல் ஆர்மியை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கேடட் கார்ப்ஸ் என்சிசி இருக்கு இல்லையா, அதனுடைய ஃபார்மேட்டிவ் இயர்ஸில் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. தேர்ட் ஒன் வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் அட் தி டைம் ஆஃப் இண்டோ பாகிஸ்தான் வார் ஆஃப் 1947. ஸோ அந்த 1947 டைமில் வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் இண்டோ பாகிஸ்தான் வாரில் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் இந்தியாவுடைய பார்ட்டிஷன் நடந்தப்பையும் வந்து இவர் சிக்னிஃபிகண்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் மோரோவர் ஹி அடாப்டட் தி ஸ்லோகன் ஜெய்ஹிந்த் விச் டிரான்ஸ்லேட்ஸ் டு விக்டரி டு இந்தியா. இவர் தான் அந்த ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற ஸ்லோகனை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காரு, விச் லேட்டர் கெயின்ட் பாப்புலாரிட்டி அஸ் அ ஃபார்மல் க்ரீட்டிங் ஃபேஸ். ஸோ இந்த என்சிசியில் இருந்தவங்க ஆல்சோ மிலிட்ரியில் யாராவது இருந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளாம் இந்த குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் விஷ் பண்ணுறோம் இல்லையா, பட் இந்த மிலிட்ரி மோஸ்ட்லி என்ன விஷ் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி இல்லை எப்போதுமே வந்து ஜெய்ஹிந்த் சாப் அப்படின்னு சொல்லி தான் விஷ் பண்ணுவாங்க. அது மார்னிங் ஆகட்டும் ஆஃப்டர்நூன் ஆகட்டும் எப்போதுமே வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஜெய்ஹிந்த் சார் அப்படின்னு சொல்லி தான் க்ரீட்டிங் பண்ணுவாங்க. இந்த ஜெய்ஹிந்த்ங்கிற ஸ்லோகனை அடாப்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆர்மியினுடைய அட்டானமியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ பாலிட்டிக்ஸ் வந்து இந்த ஆர்மிக்குள்ளே வந்துடக்கூடாது. அண்ட் ரிசர்வேஷன்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூவும் ஆர்மிக்குள்ளே வந்துடக்கூடாது, எல்லோரும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஆர்மி இருக்கணுங்கிறதுக்கு இவர் நிறையவே வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஆர்மி டேயில் பார்த்தீங்க இந்த செலிப்ரேஷன் வந்து முக்கியமாக பரேட்ஸ் நடக்கும். அப்புறம் ஆர்மியில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணவங்களுக்கு சேனா மெடல்ஸ் வந்து கொடுப்பாங்க. நம்ம இந்தியன் ஆர்மியோட மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சேவா பரமோ தர்மா அப்படின்னா அதனுடைய அர்த்தம் சர்வீஸ் பிஃபோர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதுமே வந்து இந்த ஆர்மி டே பரேட் எங்கே நடக்கும்னா கரியப்பா பரேட் கிரவுண்டில் தான் நடக்கும், நியூ டெல்லியில். பட் இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பெங்களூரில் வந்து நடந்திருக்கு. இன்றைக்கி சதர்ன் கமாண்ட் ஏரியாவில் நடந்திருக்கு. இனிமேல் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ரொட்டேஷன் பேசிஸில் நிறைய இடங்களில் வந்து இந்த ஆர்மி டே பரேட் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எதனால் அப்படின்னா இந்த ஆர்மி டே பரேடை ஜஸ்ட்டு நம்ம நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரியில் மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடக்கூடாது, எல்லா மக்களுக்கும் வந்து இதை பற்றின விஷயம் வந்து தெரியணும், அவேர்னஸ் வந்து ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக இனிமேட்டு நிறைய இடங்களில் இந்த ஆர்மி டே பரேடை நடத்த போகிறதா நம்ம கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆர்மி டே பற்றி தெரிஞ்சுக்கணும். எதனால் வந்து நம்ம ஆர்மி டே January 15 அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறோம், அண்ட் ஆர்மி டேயில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, அப்புறம் இன் பர்டிகுலர் ஃபீல்டு மார்ஷல் கேஎம் கரியப்பா இருக்கார் இல்லையா, அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அவருடைய ரோல் எது எதில் இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு, அப்புறம் நம்ம இந்தியன் ஆர்மியினுடைய மோட்டோ என்ன, இது எல்லாம் தான் இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், ஸ்வீடன் அன்கவர்ஸ் யூரோப்ஸ் லார்ஜஸ்ட் டெபாசிட் ஆஃப் மினரல்ஸ் ஃபார் க்ரீன் வெஹிக்கல்ஸ். இந்த க்ரீன் வெஹிக்கல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ், அதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல் நிறைய ரா மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய இடங்களில் கிடைக்கிறது இல்லை. பட் இந்த செக்டரில் அதிகமாக டாமினேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். ஏன்னா சைனாவில் வந்து அதிகமான ரேர் எர்த் மெட்டல்ஸ் வந்து கிடைக்கிது. ஸோ ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அங்கே கிடைக்கிறனால ரா மெட்டீரியல் எங்கே அதிகமாக கிடைக்குதோ அங்கே வந்து மேனுஃபேக்சரிங் பொதுவாகவே அதிகமாக இருக்கும். நம்ம இந்தியா கூட பார்த்திங்கன்னா இந்த சோலார் பவர் பேனல்ஸ் ஆர்டிக்கலில் பார்த்துருப்போம். நம்ம இந்தியா வர அசம்பிளி ஹப்பாக தான் இருக்கும். ஆனால் அந்த அசம்பிளி ஹப்புக்கு முன்னாடி இருக்க அந்த சின்ன சின்ன பார்ட்டை வந்து தயாரிக்கிறது சைனா தான். அந்த சைனா கிட்டேருந்து வாங்கி நம்ம ஜஸ்ட் வி ஆர் அசம்பிளிங் தி திங்ஸ். ஸோ இந்த மாதிரி க்ரீன் வெஹிக்கல்ஸை தயாரிக்கிறது, மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியல் சைனாவில் அதிகமாக இருக்குது. என்ன ரா மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா ரேர் எர்த். ஸோ ரேர் எர்த் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் 17 elements which are crucial to cutting edge technologies used for electric vehicles and wind turbine generators. ஸோ இந்த மாதிரி விண்ட் டர்பின் ஜென்ரேட்டர் ஆகட்டும், இல்லை எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காகட்டும், எல்லாத்துக்குமே இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தேவை. இதனுடைய சோர்ஸ் வந்து சைனாவில் அதிகமாக இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் இருக்கு இல்லையா, யூரோப் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி, ஸ்வீடனில் வந்து அதிகமான ரேர் எர்த் டெபாசிட் இருக்கதா வந்து ஒரு ஸ்டேட் ஓன்டு கம்பெனி கண்டுபிடிச்சிருக்காங்க. A Swedish mining company said this week that it had found Europe's largest known deposit of coveted rare earth metals, critical to many green technologies including electric vehicles, in a far northern part of the country within the Arctic Circle. ஸோ இப்போ வந்து சைனா தான் டாமினண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் இப்போ ரீசெண்டாக அந்த ஸ்வீடனில் என்ன பண்ணியிருக்காங்க, முக்கியமாக நார்த்தன் பார்ட் ஆஃப் த ஸ்வீடனில் வந்து அதிகமான ரேர் எர்த் எலமெண்ட்ஸோட டெபாசிட் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் மூலயமா ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி யூரோப்பியன் கண்ட்ரி வந்து இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸை டாமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா நியர் கிருணா அப்படிங்கிற அந்த ரீஜன் பக்கம் தான் வந்து இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த டெபாசிட்டை கண்டுபிடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. பட் யூரோப் வந்து சீக்கிரமாக டாமினண்ட்டாக மாறிடுவாங்களே அப்படின்னு கேட்டால் வந்து கொஞ்சம் டவுட் தான். பிகாஸ் அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கிட்ட அவங்க நிறைய பெர்மிஷன்ஸ் எல்லாமே வாங்க வேண்டியிருக்கு இல்லையா. அதனால் நம்ம அப்கமிங் டேஸில் தான் பார்க்கணும் என்ன மாதிரி வந்து இந்த இண்டஸ்ட்ரி சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறது. இந்த நார்த்தன் ஸ்வீடன் த ரேர் எர்த் ஆர் ஃபவுண்ட் இன் அயன் ஓர் டெபாசிட்ஸ். ஸோ நார்த்தன் ஸ்வீடனில் முக்கியமாக என்ன பேஸில் வந்து ரேர் எர்த் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அயன் ஓர் டெபாசிட்ஸில் தான் இந்த ரேர் எர்த்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் நம்ம எது முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, இப்போ க்ரீன் வெஹிக்கல்ஸ் ஒரு இந்த விண்ட் டர்பின்ஸ் அதெல்லாம் தயாரிக்கிறதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் இந்த ரேர் எர்த் எலமெண்ட் அப்படிங்கிறது சைனாவில் தான் அதிகமாக இருக்குது. சைனா இஸ் டாமினேட்டிங் திஸ் பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி. பட் இப்போ ரீசெண்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன், முக்கியமாக நார்த்தன் ஸ்வீடனில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ரேர் எர்த் டெபாசிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சர் டேஸில் தான் பார்க்கணும் இந்த செக்டரில் வந்து யார் டாமினண்ட்டாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் மிஸ்லெனியஸ் பார்க்கலாம். சாகர் தி லார்ஜஸ்ட் ஐலாண்ட் இன் தி சுந்தர்பன்ஸ் ஆர்ச்சிபெலாகோ. ஸோ ஆர்ச்சிபெலாகோ அப்படின்னா குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சுந்தர்பன்ஸ் ஆர்ச்சிபெலாகோ இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஐலாண்ட் அப்படிங்கிறது சாகர். இஸ் நாட் ஓன்லி எரோடிங் பட் ஹஸ் ஆல்சோ பிகம் ஹோம் ஃபார் மெனி பீப்புள் ரெண்டட் ஹோம்லெஸ் பை சி எரோஷன் ஆன் அதர் ஸ்மாலர் ஐலாண்ட்ஸ். இப்போது ஆர்ச்சிபெலாகோ அப்படின்னு நிறைய குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. இந்த சாகர் அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் ஐலாண்டாக இருக்குது. இந்த ரீஜனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எரோஷன் அப்படிங்கிறது அதிகமாக நடந்துகிட்ருக்கு. அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ்லையும் நடந்துகிட்ருக்கு. சின்ன சின்ன ஐலாண்டில் இருக்க எல்லா மக்களுமே வந்து லார்ஜஸ்ட் ஐலாண்டுக்கு போயிட்டு அங்கே தான் தங்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ இந்த லார்ஜர் ஐலாண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா எரோஷன் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. There are several colonies on Sagar Island where people rendered homeless on other island have taken shelter, but parts of the biggest island are also fast eroding. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் டு இம்ப்ளிமெண்ட் அ பிளைண்ட்னஸ் கண்ட்ரோல் பாலிசி. ராஜஸ்தான் ஸ்டேட் வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பிளைண்ட்னஸ் கண்ட்ரோல் பாலிசி வந்து கொண்டு வர போகிறாங்க. உங்களுக்கு முக்கியமான அப்ஜெக்டிவ் ரைட் டு சைட். ஸோ இந்த பிளைண்ட்னஸை வந்து கிட்டத்தட்ட ரொம்ப குறைக்கணும். 1.1% வந்து 2020 இருந்திருக்கு. இது வந்து 0.3% குறைக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய எய்மாக இருக்குது. அண்ட் இதுக்காக என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் கெரட்டோபிளாஸ்டி சென்டர்ஸ் வந்து ரன் பண்ணணும். பை தி கவர்மெண்ட், ப்ரைவேட் கிடையாது, கவர்மெண்ட்டே வந்து ரன் பண்ணணும்னு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கார்னியா வந்து கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, ப்ரைவேட் பாடிஸ்லேருந்தும் அந்த நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்தும் வரக்கூடிய ஃபினான்ஷியல் எய்ட் வச்சு கலெக்ட் பண்ணக்கூடிய கார்னியாஸையும் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் தான் வந்து அவைலபிலிட்டிக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதன் மூலியமாக ராஜஸ்தான் பிகம்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் அ பிளைண்ட்னஸ் கண்ட்ரோல் பாலிசி. இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். பிகாஸ் ஹெல்த் செக்டர் பொறுத்தவரையும் ஒரு ஸ்டேட் வந்து ஒரு புது இனிஷியேட்டிவை எடுக்கிறாங்க.
Next, the human brain is about 3 times as big as the brain of our closest living relative chimpanzee. நம்மளோட க்ளோசஸ்ட் லிவிங் ரிலேட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பான்சி தான். அதனோட கம்பேர் பண்ணும்போது ஹியூமன் பிரெயினோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 times பிக்கராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மளுடைய பாப்புலேஷனில் அரௌண்ட் 10% ஆஃப் த பீப்புள் வந்து லெஃப்ட் ஹேண்டட் பீப்புளாக தான் இருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜோஜிலா டனல் ப்ராஜெக்ட் எந்த ரீஜனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோனாமார்க் அப்படிங்கிற ரீஜனில் தான் ஜோஜிலா டனல் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இந்த ஆர்டிக்கல் வந்து ஒரு சில சயின்டிஃபிக் டெர்மினாலஜிஸ் பார்க்க போகிறோம். ஸோ கைனசின் அப்படிங்கிறது இட் இஸ் அன் எசென்ஷியல் என்ஜின் இன் தி செல். நம்மளோட ஹியூமன் செல்லில் எசென்ஷியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னா இட் ஹேஸ் அ கெமிக்கல் ஃபியூல் அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிறது இருக்குது. இந்த அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் தான் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இட் கன்வெர்ட்ஸ் இன்டு மோஷன் அண்ட் ஜென்ரேட்ஸ் ஃபோர்ஸ் தட் கேன் பி யூஸ் டு மூவ் திங்ஸ். நம்ம ஒரு பொருள் வந்து எடுத்து மூவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இதுதான் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு மாலிகுலர் மோட்டார் மசில்ஸில் வந்து எக்ஸிஸ்டண்ட்டாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மயோசின். நம்மளுடைய மசில்ஸில் இருக்கக்கூடிய பேர் வந்து மயோசினாக இருக்குது. அண்ட் மற்ற ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய செல்ஸில் இருக்கிறது வந்து கைனசின் அப்படின்னு சொல்கிறாங்க. கைனசின் இஸ் ஃபவுண்ட் இன் லிவர் செல்ஸ், ஸ்கின் செல்ஸ், நர்வ் செல்ஸ். இது மூணுலேயும் வந்து இந்த கைனசின் இருக்குது. அண்ட் ஒரு சில கைனசின்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பெஷலைஸ்ட். எதனால் அப்படின்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து அதுதான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இந்த சயின்டிஃபிக் டெர்மினாலஜி தெரிஞ்சு வச்சுக்கோங்க எதுக்காக இது வந்து பயன்படுது அப்படின்னு. அண்ட் இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான். இன்றைக்கி நியூஸ் பேஸ்டு பிவைக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்டடிபடியில் என்சிஆர்இ கிளாஸ் அண்ட் பிலிம்ஸ்க்கு மெயின்ஸ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன், கீப் சப்போர்ட்டிங். ஏதாவது டவுட்ஸ் இம்ப்ரவைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.